ஸ்ரீ குருப்யோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. தை மாத ராசி பலன்கள். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தர். அது யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், அல்லது அவங்க எந்த பருவத்தில் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதப்பா. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாம் தை பிறந்தா சரியாக போயிடும். அது ஒரு கல்யாணம் ஆகிறதுக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு இரண்டாவது திருமணமாக இருக்கலாம். பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அமையவே இல்லை. இல்லை ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஒரு குடும்பம் நல்லா இருக்காங்க, அவங்க திடீர்னு ஏதேனும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போது திடீர்னு ஒரு தொடர்ந்து ஒரு துன்பம், ஒரு வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 2 வருஷமாக கஷ்டப்படுறோம் சாமி, ஒரு 18 மாதமாக ரொம்ப வச்சு செய்யுது சாமி அப்படின்னு சொல்லும்போது தை பிறந்தா சரியாக போயிடும். அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பல எதிர்பார்ப்புகளோடு, பெரிய பெரிய கனவுகளோடு, நீண்ட நீண்ட ஆசைகளோடு இந்த புது வருஷம் பிறந்து, இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் தை மாதம் சூரியன் உச்சம், சூரிய பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் தனக்கு 6-8 அமைகிறார். குரு பகவான் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உச்சம் பெறுகிறார். ராகு கேது சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த தை மாதம் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும்? அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான சனி சூரியன் சேர்க்கை. இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்ததுன்னா அரசாங்கம், அரசு வேலை செய்யக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு மேயராக இருக்கீங்க, அதெல்லாமே அரசு பதவி தான். சனி சிறப்பாக இருந்தால் அவங்க மேயர் பதவிகளில் கூட அவங்க இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு கூட நம்ம இடத்துல மேயர் ஆகிறதுக்கு முன்பாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட கனெக்ஷனில் வந்தவங்க தான், ஜாதகம் பார்த்தவங்க தான், வழி காமிச்சோம். அவங்க அதுக்கப்புறம் நல்லா மேயர் ஆகிட்டாங்க. இன்னும் கூட நன்றி விசுவாசத்தோடு ஒவ்வொரு வருஷமும் அவங்க டச்சப் வச்சுப்பாங்க. சாமி இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும், 26க்கு என்ன பண்ணணும், 25க்கு நான் என்ன பண்ணணும்னு ஒன்று கேட்டு செய்வாங்க. அப்போ அதே போல் இந்த 2026 அரசாங்க ஊழியர்கள், அதாவது கவுன்சிலர்களாக இருக்கலாம், எம்எல்ஏக்களாக இருக்கலாம், இல்லை மேயராக இருக்கலாம், மாவட்ட செயலராக இருக்கலாம், ஒன்றியம் போன்ற பதவிகளில் நீங்கள் இருக்கலாம். அரசாங்க பதவிகள் அல்லது துறை ரீதியான பதவிகள், போஸ்டிங்ஸ், அல்லது இதை குழு தலைவர்களாக இருக்கலாம். அதே போல் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அந்த நீர் ராசியில் நீரும் நெருப்பும் அங்கே ஒன்று இணைகிறது, நிலம் சம்பந்தப்பட்டது. டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் அங்கே அந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, சட்டத்துறை, சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரி அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கலால் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள். அப்போது பொதுவாக அரசு அதிகாரிகளுக்கு இந்த தை மாதம் சிறப்பானதாக அமைகிறது. இடமாற்றங்கள், ப்ரமோஷன்ஸு, அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இவை எல்லாமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிளியராக போகுது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புது வருஷம் பிறந்ததுக்கு உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, நான் போன வருஷம் முழுவதும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் யாராக தனுசு ராசின்னு சொல்லிட்டாலே அவங்க என்ன மாதிரியான வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, வேலையெல்லாம் எப்படி போயிருக்கும், அவங்களுக்கு வேலை போனதோடு இல்லாமல் ஒரு அவப்பெயரும் உருவாகி இருக்கும், கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ், நன்மைகள் எதுவும் அவங்களுக்கு நடந்திருக்காது. எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லாததே இல்லை. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் நான் சொல்லாத சப்ஜெக்டே இல்லை. ஏன்னா அந்த வாக்கு பார்த்திங்கன்னா பூரா வாராகி சொல்லக்கூடியது தான். நம்மளுடைய வார்த்தைகள் எதுவுமே இல்லை அதில். நம்ம சொல்லணும்னு பேசணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா கண்ணை மூடி அம்பாள் கடன்னு கொண்டு கொட்டுவாங்க. அப்போ அதை போல் கடந்த 2025 தனுசு ராசிக்கு ரொம்ப கடுமையான காலமாக போச்சு.
நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏமாற்றங்கள், குறிப்பாக வம்பு வழக்குகள். இந்த வம்பு வழக்குகள் அப்படி அது என்னவோ தனுசு ராசிக்கு ஒரு போராட்டமாகவே போயிடுச்சு. பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், மெயினாக தொழில் ரீதியாக வரக்கூடிய வம்பு வழக்குகள், பிரச்சனைகள். அதே போல் உத்தியோகம் சம்மந்தப்பட்டது, ஜாபு ரிலேட்டடாக வரக்கூடிய வம்பு வழக்குகள், போஸ்டிங் ரிலேட்டடாக வரக்கூடிய வம்பு வழக்குகள். அப்போ இதில் நீங்கள் எந்த இடத்துல போய் நீங்கள் சிக்கலில் மாட்டியிருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. இந்த மாதத்திலிருந்து தை மாதத்திலிருந்து உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஒரு தனுசு ராசி என்பர் இங்கே தான் ஒரு பெரிய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கரில் ஒரு 1500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 12 கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. மாதத்துக்கு 12 கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி. அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல்கள் ஏற்படுகிறது, ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. அதே போல் இது எல்லாமே அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்துட்டு போகிறாங்க, சரி பண்ணவே முடியல. கடைசியில் யாரோ ஒருத்தராங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் நம்ம சாமிகிட்ட பாருங்கள், இந்த சாமிகிட்ட பாருங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வாராகிட்ட வராங்க. அப்புறம் வாராகி ஆசீர்வாதம் நான் போய் பார்த்து வரேன். வாராகி கை வச்சு தான் அவங்க பிரச்சனை முடிஞ்சுது. இடதோஷம் கண்டுபிடிக்கவே முடியல மற்றவங்களால, இடதோஷ பிரச்சனைகள். அப்போ தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம், தொழில் நடத்தக்கூடிய இடமா இருக்கலாம். நீங்கள் 10 வருஷமாக 15 வருஷமாக இங்கே தான் சாமி நான் கடை வச்சுருக்கிறேன், இங்கே தான் ஹோட்டல் வச்சுருக்கிறேன், 11 வருஷம் சிறப்பாக இருந்தது, இப்போ 4 வருஷமாக தான் படிப்படியாக குறைஞ்சி போச்சு. இப்போ இன்றைக்கி இடம் சரியில்லைன்னா அந்த 11 வருஷம் எப்படி சாமி நான் சூப்பராக இருந்தேன் கேள்வி வருமா இல்லையா? 16 வருஷமும் ஒரே இடத்துல தொழில் பண்ணுறாரு ஒருத்தர், 11 வருஷம் கொடி கட்டி பறக்கிறாரு, எல்லா சொத்து கித்து எல்லாம் அதுதான் வாங்கி போடுறாரு, 4 வருஷமாக கஷ்டப்படுறாரு, இடம் எப்படி பிரச்சனையாகும்? அதுதான் கேள்வி, அதுதான் ரகசியம், அதுதான் சூட்சமம். அப்போ அந்த இடத்துடைய ராசிமானம் மாறி போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உடம்பு நல்லா தான் இருக்குது, பிறந்த குழந்தைலேருந்து சிறப்பாக இருந்த சாமி, 12 வயசில் திடீர்னு ஜுரம் வந்தது சொல்கிறீங்கள, அன்னிலேருந்து ஒரு நரம்பு ஒரு மாதிரி இழுத்துக்கிடுச்சு சாமி, ஒரு பக்கம் ஒரு கை ஒரு பக்கம் கோணிக்கிடுச்சு, அந்த ஜுரத்தை நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம் சொல்கிறீங்கள. இதே போல தான் சாமி உங்கள் இடத்துக்கும் தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ புரிஞ்சுக்கணும். இதை போல தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம், உங்களுக்குன்னு ஒரு ராசிமானம் இது நாள் வரையில் தொடர்ந்து இருந்து வந்தது. ஒரு இடத்துல நீங்கள் தவறு செய்திருப்பீர்கள். எப்போ? 2021. ஒரு ஆணவம், ஒரு கர்வம், ஒரு கௌரவம், ஒரு திமிரு, யாராவது ஒருத்தரை அலட்சியப்படுத்தியிருப்பீங்க, மிஸ் பண்ணியிருப்பீங்க, தவறு செய்திருப்பீங்க, தவறாக பேசியிருப்பீங்க. கால சூழ்நிலை அவரும் உங்களிடத்துல மாறுபட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இதுதான் உங்கள் நேரம், அவருக்கு நேரம் நல்லா தான் இருந்திருக்கும். அப்போ அந்த ராசி எப்படி போச்சு? 20 வருஷமாக உங்களை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்திருப்பாங்க, கூடவே இருந்திருப்பாங்க. அந்த உங்களுடைய கிரகம் அவரை அப்படி யாரும் உங்களுக்கு ராசியோ அவனை கட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சோம். அப்புறம் அதிலிருந்து படிப்படியாக உத மேலே உததான் அந்த ராசி போயிடும். நீங்கள் நினச்சிருப்பீங்க அவர் தான் அவயோகம்னு நினச்சிருப்பீங்க, அந்த அவயோகம் பூரா உங்கள் பேரில் வந்துடும். காப்பாற்ற குருமார்கள் இருக்க மாட்டாங்க, வழிகாட்ட நல்லது கெட்டது செய்யாதீங்க, இது இப்படி தாங்க செய்யணும், அப்படி செய்யக்கூடாதுங்கன்னா அதிகாரமாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஆமாசாமி போடுறவங்களா இருப்பாங்க, தப்பு நடந்திருக்கும் அடுத்து. அப்போ தனுசு ராசி என்பர்களே, கடந்த 4 வருஷமாகவே உங்களுக்கு நேரம் சரியில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும்,
அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாபில் இருந்தாலும் ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் நேரம் சரியில்லை. 22லேருந்தே உங்களுக்கு பிரச்சனை, 21லேருந்தே 21 ஜூன் மாதத்துல இருந்து பிரச்சனை. எழுதி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு, டேட்டு டைமோட எழுதி தரேன். 21 ஜூன் மாதம் தான் சாமி நீங்கள் கடைசியாக நிம்மதியாக இருந்து, அதுலேருந்தே படிப்படியாக எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு, தொழிலில் என்ன மாதிரி, ஒரு பக்கம் வளர்ச்சி வந்திருக்கும், இன்னொரு பக்கம் அவயோகம் வந்திருக்கும், அவப்பெயர்கள் ஏற்பட்டிருக்கும், தோல்விகள் வந்திருக்கும், தொழில் செய்கிற இடத்த மிஸ் பண்ணியிருப்பீங்க, வம்பு வழக்குகள் நிறைய, ஒரு வழக்கு இருந்தது 4 வழக்கு வந்து சேர்ந்துருக்கும். புரியுதா? ஒரு ரெகக்னைஸ் கிடைச்சிருக்காது. குடும்பத்தில் நடக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் நடந்துருக்கும். அப்போது உத்தியோகம், நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் நீங்கள் எந்த மொழியில் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் தனுசு ராசி அப்படின்னு சொல்லிட்டா இப்போ இனிமே உங்களை சரி பண்ண வேண்டியது இருக்குது என்பது தான் நிதர்சனமான உண்மை. அவன் நீங்கள் சரியாகணுமா சாமி, நான் நல்லா இருக்கணும் சாமி, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், ஆனஸ்ட்டாக ஏற்றுக்கிறேன், ரைட். இப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன உங்களால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ வாயால் பேச முடியாது, குறி சொல்ல முடியாது. அப்போ ஒரு கன்சல்டிங் எடுத்து அதுக்கு ஒரு வழிபாடுகளை அறிந்து, யாகங்கள் அறிந்து செய்வீர்கள். எல்லா வழிபாடுகள், கோவில் பரிகாரங்கள், எனிவன் என்ன உங்களுக்கு வருதோ அதுதான். யாகமா யாகம், அல்லது இடதோஷமா, பூதோஷமா, எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனையா, செய்வினை கோளாறா, ஏதாவது செஞ்சுருக்காங்களா, அப்போ அது என்னங்கிறத அறிந்து செய்வீர்களே. ஆனால் இந்த தை மாசத்தில் இருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம். நம்பிக்கையோடு இருங்கள் தனுசு ராசி நேயர்களே.